இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு 65 பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெண்டைக்காய், கரம் மசாலா, தனியா தூள், மைதா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், கடலை மாவு, உப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வெங்காயம், ஜீரகத்தூள், எண்ணெய், கொத்தமல்லி இலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா 4 கட் பண்ணிக்கணும். ஒரு வெண்டைக்காவை பெருசா இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிட்டு நடுவில் வகுந்து 4 எடுத்துக்கணும். வானலியை சூடு பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம ரெடி பண்றதுக்குள்ள எண்ணெய் சூடாகிறதுக்கு பொரிக்கிறதுக்கு நம்ம அந்த பக்கம் ரெடி பண்ணோம். ஓகே. இப்போ நம்ம வந்து எவ்வளவு வெண்டைக்காய் எடுத்தோம்னா எப்படி குவாண்டிட்டி எப்படி? ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கோம்னா அந்த 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க அது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெயில நல்லா பொரிச்சிட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு 65ன்றதுனால ரொம்ப கிரேவியா இருக்காது, கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ சட்டி சூடா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? எண்ணெய் ஊற்றி இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஓகே. பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வெண்டைக்காவை நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சும்மா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாற்றிட்டு இதில் வந்து கடலை மாவு, 1 கப் அளவு கடலை மாவு. ஓகே. இது வந்து மைதா மாவு. மைதா மாவு வந்து நல்லா ஒட்டுறதுக்காக இது நல்லா ஒரு 1/2 கப் அளவு எடுத்த போதும், ரொம்ப அவசியம் இல்லை. உப்பு வந்து கொஞ்சமா தேவையான அளவு. இந்த மசாலாக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து மசாலாலையும் சேர்க்கும் போது இது நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகையில மஞ்சள் தூள் நம்ம இதுலேயும் சேர்க்குறோம், அதுலேயும் சேர்க்கணும். ஓகே. கொஞ்சமா மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா. ஓகே. தனியாலாம் இதில் சேர்க்க வேண்டாம், கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்துட்டு தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிக்க தான் போகிறோம். இதை சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுவும் சூடாகிறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாமா? தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளிச்சுக்கணும். போதும். ஒரு டிராப் தான் நம்ம சேர்த்துருக்குறோம், நிறைய இல்லை. நீங்கள் தேவைப்பட்டா 2வது கூட சேர்த்துக்கோங்க. இது அப்படியே வச்சிடலாம். நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஸ்லோ பண்ணணுமா இல்லை அப்படியே இருக்கட்டும்? இல்லை அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது, அப்படியே போட்ட உடனே எடுத்துற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒன்று ஒன்றா போட்டு போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருப்பட்டுமா? திருப்புங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்காதே கிரீன் கலர்ல தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போட்டிருக்க மசாலா அதில் இறங்கிரும். ரொம்ப வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து முக்கி போடலை, சும்மா கலந்து விட்டு தான் போடுறோன்றதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்தது போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன காஞ்சிட்டான்னு பார்க்குறது தான் கொஞ்சமாக போட்டோம், இப்போ கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இது பொரியட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பொரிச்சதும் இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இதே போல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ மீதி வெண்டைக்காய் வந்து போட்டிருக்கிறோம், அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து நம்ம இதில் அப்படியே 65க்குள்ள கிரேவி அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது பேச மாற்றிடலாமா? மாற்றிடலாமா? இது சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே. இந்த பக்கம் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அது மீதி இருக்கக்கூடிய வெண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறோம்.
இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். எத்தனை வெங்காயம்? ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா மசாலாவுக்கு நல்லா ஒட்டுக்கா வர்றதுக்கு பொடியாகவும் கட் பண்ணி அப்படி போட்டுட்டோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும்ன்றது. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாமே சேர்க்கணும். ஓகே. இதில் வந்து நம்ம ரொம்ப கிரேவியாக இருக்காது, கொஞ்சம் தக்காளி சேர்த்து அந்த தண்ணியிலே வதங்கிட்டு அப்படியே போட வேண்டியதான். நம்ம ஓகே, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை எடுத்துடலாமா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வதங்கி வரணும். அதாவது நம்ம ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்தோன்னா இதை ஒன்றா சேர்க்க வேண்டியதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுடலாமா? வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தலாம். இஞ்சி பூண்டு விழுதா நம்ம சேர்க்குறோம், இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக துண்டா சாப் பண்ணுறதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காவை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி தான் போதும் நமக்கு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே அதையும் சேர்க்க வேண்டியதான். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஓகே, உப்பு தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா பொரிக்கிறதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, அதில் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி போடணும். எதுவும் வெண்டைக்காயில். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாமா? ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. ஓகே. கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள். ஓகே. அதே அளவு சீரகத்தூள். கொஞ்சமாக மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு. ரொம்ப சேர்க்க வேண்டாம், இது ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓகே. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி இருக்குல்ல, இதே இதில் இருந்தாலே நமக்கு போதும். அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துற வேண்டியதான். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அந்த ஹீட்லேயே கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட ஒட்டிட்டு இருக்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. வெண்டைக்காவை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு, மைதா மாவு, உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை அதில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பொரிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் 65 மசாலா தயார்.